வணக்கம் நண்பர்களே. பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. இந்த பக்கங்களை என்ன சொல்றாருன்னா, இந்த விடாமுயற்சிங்கிறது எல்லாத்துட்டையும் இருக்குது இல்லை. நிறைய பேர்த்த தோல்விக்கு எடுத்துட்டு போறது இந்த பெர்சிஸ்டன்ஸ் இல்லாம தான், இந்த முயற்சி இல்லாம தான். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க விட்டுருவாங்க. அவர் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, 100க்கு 98 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி இல்லாமல் விட்டுருவாங்க. 100ல் 2 பேர் தான் கண்டினியூவாக என்னதான் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஒவ்வொரு ஃபெயிலியரையும் ஒரு லெசனாக எடுத்துட்டு அதுலேருந்து முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகிறவங்க அவங்க பில்ட் பண்ணுற பெல்ட் எப்படி இருக்குங்கிறதுனா, ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர்ஸ் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இந்த இதை பெர்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த லாங் டேர்மில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு வெள்ளம் மாதிரி அவங்கள்ட்ட பணமும் வெல்த்து சேரும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த பேஷன்ஸும் இந்த பெர்சிஸ்டன்ஸும் வேணுங்கிறாரு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போனோன்னே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்த கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆகும் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த விடாமுயற்சியோட. ஸோ அதுதான் ஒரு கரேஜியஸ் லீடரோட மைண்ட் செட்டுன்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? அவர் எக்ஸாம்பிளுக்கு லிங்கனாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்கிறது தான். அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெஸ்ட் குவாலிட்டினா அந்த பெர்சிஸ்டன்ஸ் தான். என்ன நடந்தாலும் இந்த விஷயத்த பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அதில் இதாக இருந்தது தான். ஸோ அதுதான் சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை கண்டினியூஸாக அந்த விஷயத்த கையில் எடுங்க. அதில் வெற்றி அடையிறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருங்க. சரிங்களா? அவர் சொல்கிறாரு, ஒரு டெய்லி ரொட்டீன் பில்ட் பண்ணுறீங்களா, அதை விடுறாமல் கண்டினியூஸாக அது மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த அந்த பெர்சிஸ்டன்ஸே உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கிறார். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் அந்த கன்சிஸ்டன்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை சேரும். இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணுன்றது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.